வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜி பரமேஷ். இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நாட்டுப்பற்று கதைகளம் கொண்ட அதிகமான படங்களில் நடித்த நடிகர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லை, நாட்டுப்பற்று கதையாக இருந்தாலும் சரி, போலீஸ் அதிகாரி கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி, கேப்டன் அவர்களுக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும்னு அவர்கிட்ட கேப்டன் அவர்களிடம் இயக்குநர்களும் கதா ஆசிரியர்களும் நாட்டுப்பற்று உள்ள கதைகளை சொன்னாங்க. அவர் நடித்த அந்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு. அப்படி வெற்றி அடைஞ்ச படங்களில் முதல்ல இந்த காணொளியில் மாநகர காவல் படத்தை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த படத்தை ஏவிஎம் சரவணன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லை, ஏவிஎம் ப்ரொடக்ஷனோட 150வது படம் இந்த மாநகர காவல் படம். இந்த படம் 1991 வெளியாச்சு. இந்த படத்துக்கு கதை டைரக்ஷன் மறைந்த தியாகராஜன் அவர்கள் தான் பண்ணியிருப்பார். இந்த படத்துக்கு வசனம் யாகத் அலிகான் அவர்கள் எழுதியிருப்பார். இந்த படத்துக்கு இசை சந்திரபோஸ் அவர்கள். இந்த படத்தோட கதை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கேப்டன் அவர்கள் நடித்த மாநகர காவல் படத்தை பார்க்காதவங்க யாருமே நிச்சயமாக இருந்திருக்க முடியாது. இந்திய பிரதமர் லட்சுமி அவர்களை விஜய் கூட்டணி கட்சியில் இருக்கிற வர்மாங்கிறவர் கொலை பண்ணுறதுக்காக ஆனந்த்ராஜ் அவர்களை வச்சு திட்டம் போடுறாங்க. இந்த ஆபத்தில் இருந்து பிரதமர் அவர்களை போலீஸ் அதிகாரியாக இருக்கிற கேப்டன் அவர்கள் காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த மாநகர காவல் படத்தோட முழு கதை. இந்த படத்தை ரொம்ப த்ரில்லிங்காக ஃபாஸ்ட்டாகவே இயக்குனர் தியாகராஜன் அவர்கள் கொண்டு போயிருப்பார். இந்த படத்தில் கேப்டன் அவர்களுடைய ஆக்ஷனான நடிப்பும் தங்கச்சி சென்டிமெண்ட்லேயும் சண்டை காட்சிகள்லையும் அவர் எப்படி நடிச்சிருப்பார் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே அவங்களுடைய கதாபாத்திரத்தை ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் கேப்டன் அவர்களோட சண்டை காட்சிகள்லாம் இப்போவும் நம்ம மனசில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தில் முக்கியமான ஒரு சண்டை காட்சி வரும். கேப்டன் அவர்கள் அறிமுகமானதுக்கு அப்புறம் பஸ்ஸில் அவர் போடுற சண்டை காட்சி இப்போ பார்க்கும் பொழுது கூட எல்லாருமே ரசிக்கிறபடி தான் அந்த சண்டை காட்சி இருந்திருக்கும். இந்த மாநகர காவல் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய பிரதமர் அவர்களை ஆபத்திலிருந்து கேப்டன் அவர்கள் காப்பாற்றுறதுக்காக அவர் எப்படியெல்லாம் போராடுறாரு அப்படிங்கிறத இந்த படத்து மூலமாக ரொம்பவே யதார்த்தமாக சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் கேப்டன் அவர்களுடைய நடிப்பு, அதே மாதிரி தங்கச்சி சென்டிமெண்ட் எல்லாமே ரொம்பவே நல்லா கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்தில் முக்கியமான ஒரு பாட்டு எல்லா இடத்துலையுமே 2024 ஆனதுக்கு அப்புறம் கூட இப்போ ஒழிச்சிட்ருக்கு. வண்டிக்காரோ சொந்த ஊர் மதுரை, இந்த பாடல் இப்போ கூட எல்லா இடத்துலையுமே ஒழிச்சிட்ருக்கு. இப்போது இந்த மாநகர காவல் படத்தை பொறுத்த வரைக்கும் நாட்டுப்பற்று கதைகளம் கொண்ட ஒரு படத்தில் தான் கேப்டன் அவர்கள் நடிச்சிருக்காரு. இந்த படம் கேப்டன் அவர்களுடைய கேரியர்லேயே ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, 2024 ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த படத்தை இப்போது ரீமாஸ்டர் வெர்ஷனில் ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா இந்த படத்தை பார்க்கறதுக்காக கேப்டன் அவர்களுடைய நடிப்பை மறுபடியும் பார்க்கறதுக்காக மக்கள் கூட்டம் தியேட்டரில் கண்டிப்பாக அதிகமாக தான் வரும். இப்போது கேப்டன் அவர்கள் நடித்த மாநகர காவல் படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற காணொளியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.